போலீஸ் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் வரலாற்று காவலன் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஹிஸ்ட்ரியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லெசன் என்ன அப்படின்னா 9th இருக்கக்கூடிய 4th லெசன் பார்த்துடலாம். ஓகேவா? என்ன டாபிக் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. அறிவு வளர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்கள். ஓகேவா? இதை டிஎன்பிஎஸ்சி ரொம்ப அழுதி படிக்க மாட்டாங்க. ஆனால் பிசிஎஸ்சி பசங்க கண்டிப்பாக இது என்னவா அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, லெசனுக்குள்ளே போயிடலாமா? இந்த லெசனை பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த லெசனில் ஓவராலாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த 6ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறத ஒரு முக்கியமான காலகட்டமாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் என்னென்ன மதங்கள்லாம் உருவாச்சு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. எங்கே மட்டும், இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவில் புத்தம் சமணமாக இருக்கட்டும், அதே மாதிரி சீனாவில் என்னென்ன மதங்கள்லாம் உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? லெசனுக்குள்ளே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கன்பூசியஸத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த கன்பூசியஸம்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேலாம் கிமு 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல. அந்த கிமு 6ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்ட மதம். எங்கே ஆரம்பிக்கப்பட்ட மதம்? சீனாவில் ஆரம்பிக்கப்பட்ட மதம். வேறு ஒன்றும் இல்லை. சீனாவில் 6ஆம் நூற்றாண்டில் இந்த 6th புக்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த 6ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது நட்சத்திரங்களின் மலை அப்படின்னு வில்டூரான் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். அது எதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த காலத்தில் நிறைய மதங்கள் உருவாயிருக்கும். அப்போ அப்படி சீனாவில் உருவானது தான் என்னெல்லாம் அப்படின்னா இந்த கன்பூசியசம், தாவோயிசம் அப்படிங்கிற மதங்கள்லாம் உருவாயிருக்கும். அதே காலகட்டத்தில் நம்ம இந்தியாவில் என்ன மதங்கள்லாம் உருவாயிருக்கும் அப்படின்னா இந்தியாவில் பௌத்தம், சமணம், இந்த 2 மதங்களும் முக்கியமான மதங்களாக அந்த 6ஆம் நூற்றாண்டில் உருவாயிருக்கும். ஓகேவா? சரி, அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். கன்பூசியஸத்தை தோற்றுவித்தவர் வேறு யாரும் இல்லை, கன்பூசியஸ். அவங்களோட பேர்லே தான் அந்த மதத்தை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். இவரோட காலம் அப்படிங்கும் போது அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். கிமு 551. ஓகேவா? இவருக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு மதத்தை உருவாக்கியிருப்பார். அதான் என்ன அப்படின்னா இந்த தாவோயிசம். சரியா? தாவோயிசத்தை தோற்றுவித்தார் அப்படின்னா லாவோட்ஸே. நீங்கள் 9th புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த லாவோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லெசனில் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, தமிழ் புக்கில். அந்த லாவோட்ஸே தான். ஓகேவா? அப்போ தாவோயிசத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு சொல்லி கேட்டால் லாவோட்ஸே. ஓகேவா? அடுத்து பாருங்கள். ஜொராஸ்ட்ரியத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னா ஜொராஸ்டர். இவரோட முக்கியமான ஒரு நோக்கமாக எதை பற்றி சொல்லியிருப்பார் அப்படின்னா ஒழுக்கத்தை பற்றி சொல்லியிருப்பார். ஓகேவா? ஒழுக்கத்தை பற்றி யார் சொல்லியிருப்பா அப்படின்னா அந்த ஜொராஸ்டர் சொல்லியிருப்பார். ஓகேவா? அதுவும் இல்லாமல் அந்த ஜொராஸ்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாரசீகத்தை சார்ந்த ஜொராஸ்டர் அப்படிம்பாங்க. அதனால் அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பாரசீகத்தை சார்ந்த ஜொராஸ்டர் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்தது ஜொராஸ்டியர்களோட புனித நூலா எதை சொல்லுவாங்க அப்படின்னா ஜெனட் அவஸ்தா. ஜெனட் அவஸ்தா அப்படிங்கிறது இந்த ஜொராஸ்டியர்களோட முக்கியமான புனித நூலாக சொல்லுவாங்க. இப்போ இது ஒரு பார்ட்டாக இருக்கும். இன்னும் அந்த லெசனில் ஸ்டார்டிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை. 6ஆம் நூற்றாண்டு சீனாவில் என்ன மதம்லாம் உருவாயிருக்குன்னு சொல்லி கேட்டால் 2 மதங்களை சொல்கிறோம் முக்கியமாக. கன்பூசியசம், தாவோயிசம். கன்பூசியத்தை தோற்றுவித்தது கன்பூசியஸ், தாவோயிசத்தை தோற்றுவித்தது லாவோட்ஸே. இவங்க 2 பேரில் யார் சீனியர், அதாவது முன்னாடி வந்தது யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த லாவோட்ஸே அப்படிங்கிறவர் தான். ஓகேவா? அப்போ ஜொராஸ்ட்ரியத்தை தோற்றுவித்தது யாருன்னு கேட்டால் ஜொராஸ்டர், பாரசீகத்தை சேர்ந்தவர். அடுத்த டாபிக் போகலாமா? அடுத்து பாருங்கள். சமணம். சமணத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த சமணம், புத்தம் 2 ரொம்ப முக்கியமான மதம். ஏன் இதை ரொம்ப முக்கியமான மதமாக நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் மக்கள் அவங்களோட வேளாண்மைக்கு அதிகமாக இதை பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா கால்நடைகளை அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. சரியா? அப்போ அந்த கால்நடைகளை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வேத காலங்களில் இருக்கக்கூடிய எல்லா சமயங்களும் என்ன பண்ணும் அப்படின்னா கால்நடைகளை கடவுளுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பலியிடுவாங்க. சரியா? அப்போ முக்கியமாக இந்த சமணம், பௌத்தம் அவங்களோட கொள்கைகளே என்ன அப்படின்னா உயிரினங்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதனால் எல்லா மக்களுக்குமே சமணத்தையும் பௌத்தத்தையும் ரொம்ப பிடிச்சிரும். அதனால் அந்த மக்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சமணத்தையும் பௌத்தத்தையும் ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ அந்த முதல் காரணம் சமணம் பௌத்தத்தை எல்லாருமே
தீவிரமாக ஒரு முக்கியமாக ஃபாலோ பண்ணுறதுக்கான ரீசனே பார்த்தீங்க அப்படின்னா உயிரினங்கள் எதையும் கொல்லக்கூடாது, அதுவும் கடவுளால் படைக்கப்பட்ட உயிரினங்களை கடவுளுக்காக கொல்லக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட முக்கியமான கான்செப்ட். அதனால் எல்லா மக்களும் ஈஸியாக என்ன பண்ணியிருப்பாங்க, சமணத்தையும் பௌத்தத்தையும் தீவிரமாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்போ இதில் பாருங்கள், மகாவீரர் பிறந்த இடம் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா வைஷாலியில் பிறந்திருப்பார். ஓகேவா ஓகேவா சரி. ஜீனர் அப்படிங்கிறதோட பொருள் என்ன? இப்போ மகாவீரர் அப்படிங்கிறது சமணம் அப்படின்னாலே மொத்தம் 24 தீர்த்தங்கரர்களை சொல்லுவோம். அது ரொம்ப முக்கியம். அப்போ சமணம்னாலே 24 தீர்த்தங்கரர்கள் ப்ளஸ் அதுபோக அவங்களோட முக்கியமான கொள்கைன்னு பார்த்தா உயிரினங்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட முக்கியமான கொள்கையாக இருந்திருக்கும். மகாவீரர் பிறந்த இடம் வைஷாலியில் பிறந்திருப்பார். ஓகேவா. அடுத்தது ஜீனர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உலகை வென்றவர் அப்படின்னு அர்த்தம். சரியா. அப்போ ஜீனர் அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகை வென்றவர். அப்போ ஜீனர் அப்படின்னா என்ன அப்படின்னா உலகை வென்றவர். ஓகேவா. அடுத்தது இந்த ஜீனர் அப்படிங்கிற அந்த வேர்டில் இருந்தால் சமணம் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள், கைவல்யம். கைவல்யம்னா வேறு ஒன்றும் இல்லை, அவங்க ஞானம் அடைந்த இடம் இருக்குல்ல, அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கைவல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. கைவல்யம்னா வேறு ஒன்றும் இல்லை, ஞானம் அடைந்த இடம், அதுதான் கைவல்யம் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா. அப்போது நம்ம மகாவீரரை பொறுத்தவரையும் எத்தனை நாளில் அவர் ஞானம் அடைஞ்சிருப்பாருன்னு சொல்லி கேட்டால் 12 ஆண்டுகள் ஞானத்துக்காக என்ன பண்ணியிருப்பார், அடைஞ்சிருப்பார். கடைசி 13வது ஆண்டு தான் அவருக்கு என்ன கிடச்சிருக்கும் அப்படின்னா ஞானம்ங்கிறது கிடச்சிருக்கும். அவள் கைவல்யம்ங்கிறது அவர் ஞானம் அடைந்த இடத்தை சொல்லலாம். சரியா. அடுத்து முதல் தீர்த்தங்கரரா யாரை சொல்லுவாங்க அப்படின்னா ரிஷபர். உங்கள் ஸ்கூல் புக்லேயே மொத்தம் தீர்த்தங்கர்கள் 24 பேருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதில் 3 தீர்த்தங்கர்களை பற்றி தான் இந்த லெசனில் சொல்லியிருப்பாங்க. அதில் முதல் தீர்த்தங்கரராக யாரை சொல்லுவோம் அப்படின்னா ரிஷபரை சொல்லுவோம். 24வது தீர்த்தங்கரர் தான் யார் அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய இவர் மகாவீரர். சரியா. இதில் 23வது தீர்த்தங்கரராக யாரை சொல்லுவாங்க அப்படின்னா பார்சவநாதரை சொல்லியிருப்பாங்க. அவர் ரிஷபர். 23 யாரை சொல்லுவாங்க அப்படின்னா பார்சவநாதர். இந்த 3 தீர்த்தங்கரர்களை பற்றி தான் ஸ்கூல் புக்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சமணம்னாலே 24 தீர்த்தங்கரர்கள். முதல் தீர்த்தங்கரர் யாருன்னு கேட்டால் ரிஷபர். கடைசி தீர்த்தங்கரர் யாருன்னு கேட்டால் மகாவீரர். 23வது தீர்த்தங்கரர் யாருன்னு சொல்லி கேட்டால் பார்சவநாதரை சொல்லணும். சரியா. சரி. அடுத்தது மகாவீரர் காலமான இடம் சொல்கிறாங்க. சரியா. இது எங்கே அப்படின்னா பவபுரி அப்படிம்பாங்க. அந்த இடத்த ராஜகிரகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பவபுரி. என்ன பவபுரிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ராஜகிரகம். ராஜகிரகம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பவபுரியில் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவர் இறந்திருப்பார். ஓகேவா. அடுத்து சமண காஞ்சின்னா வேறு ஒன்றும் இல்லை, கிமு 7ஆம் நூற்றாண்டில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த காஞ்சி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, காஞ்சி, அந்த காஞ்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சமண காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதனால் இந்த சமண காஞ்சியில் முக்கியமாக என்ன, அந்த ஒரு பாக்ஸில் உங்களுக்கு இதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இப்போது நம்ம சமணம் சொல்கிறோம். முதலாம் மகேந்திரவர்மன் இருக்கார் இல்லையா, பல்லவர்களில் முக்கியமான ஆள் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சமண மதத்தை தான் முதல்ல தீவிரமாக என்ன பண்ணியிருப்பாருன்னா ஃபாலோ பண்ணியிருப்பார். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, திருநாவுக்கரசர்னு சொல்லக்கூடிய அப்பர் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா சமணத்தில் இருந்து சைவத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அவரை மாற்றிருப்பாங்க. சரியா. அவர் சமண காஞ்சி அப்படிங்கிறது நம்ம காஞ்சி பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கிமு 7ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு இடத்த தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சமண காஞ்சி அப்படிம்பாங்க. இதில் கூட முக்கியமாக ஒரு கோயிலை சொல்லியிருப்பாங்க. அந்த கோயிலில் என்ன அப்படின்னா அந்த கோயிலோட மேல் தளத்தில் மகாவீரர் இருக்கார்ல, அவரோட வாழ்க்கை வரலாறை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அமைச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. இது ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸ் கொஸ்டினும் கூட. ஓகேவா. அடுத்தது முக்கியமாக பௌத்தம் பார்த்துடலாமா. அடுத்து பௌத்தம் பாருங்கள், புத்தர் பிறந்த இடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா. புத்தர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா நேபாளத்தில் இருக்கக்கூடிய கபிலவஸ்து அப்படிங்கிற இடத்துல பிறந்திருப்பார். ஓகேவா. இப்போ புத்தர் பிறந்த இடம் கேட்டால் நேபாளத்தில் கபிலவஸ்து அப்படிங்கிற இடத்துல பிறந்திருப்பார். ஓகேவா. சரி. சாக்கிய முனின்னு யாரை சொல்லுவாங்க, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முக்கியமானது.
சாக்கியமுனின்னு யாரை சொல்லுவாங்க அப்படின்னா புத்தரை தான் சொல்லுவாங்க சாக்கியமுனி. ஏன் சாக்கியமுனின்னு அவரை சொல்லுவோம் அப்படின்னா சாக்கிய வம்சத்தை சேர்ந்தவர், அதனால சாக்கியமுனி. சரியா? எதுக்காக சாக்கியமுனின்னு அவரை சொல்லுவோம்னு சொல்லி கேட்டால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் வந்து சாக்கிய வம்சத்தை சேர்ந்தவர், அதனால் அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாக்கியமுனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது புத்தர் மெய்யறிவு பெற்ற இடம், இது எங்கே அப்படின்னா கயா அப்படிங்கிற இடத்துல புத்த கயாம்பாங்க. சரியா? இந்த இடத்துல அங்கே தான் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா புத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஞானம் அடைஞ்சிருப்பார். சரியா? அப்போ புத்தர் வந்து புத்தர் மெய்யறிவு பெற்ற இடம் சொல்லி கேட்டால் புத்த கயா. சரியா? சரி, ஓகே. அடுத்தது புத்தரோட முதல் போதனை, இந்த புத்தர் மெய்யறிவு பெற்ற இடம், புத்தரோட முதல் போதனை, அவர் பிறந்த இடம் எல்லாத்தையும் குழப்பாமல் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ புத்தரோட முதல் போதனை எங்கே அப்படின்னா சாரநாத்தில் இருக்கக்கூடிய மான் பூங்கால அவர் உரையாற்றிருப்பார். மான் பூங்கா. ஓகேவா? நம்ம புத்தரோட முதல் போதனை அப்படிங்கிறது எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா சாரநாத்தில் இருக்கக்கூடிய மான் பூங்கால புத்தரோட முதல் உரை அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஆசீவகத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா, இது யார் அப்படின்னா மக்காளி கோசர். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஆசீவகத்தை வந்து தோற்றுவித்தது யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மக்காளி கோசரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மதம் சொல்லியே கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ அது வந்து என்ன அப்படின்னா ஆசீவகம். அப்போ ஆசீவகத்தை தோற்றுவித்தது யாருன்னு சொல்லி கேட்டால் மக்காளி கோசர். ஓகேவா? அப்போ புத்தரை பற்றி படிக்கும்போது புத்தர் பிறந்த இடம் கபிலவஸ்து, சாக்கியமுனின்னு யாரை சொல்லுவாங்க புத்தரை சொல்லுவோம், புத்தர் மெய்யறிவு வச்ச இடம் புத்த கயா, புத்தரோட முதல் போதனை சாரநாத்தில் இருக்கக்கூடிய மான் பூங்காவில் நடந்திருக்கோம். இன்னொன்று புத்தர் மெய்யறிவு வச்ச இடம் படிக்கும்ல, புத்தர் எத்தனை நாள் மெய்யறிவு அதான் ஞானம் அடைஞ்சிருப்பார் அப்படின்னா 49வது நாளில் அவர் ஞானம் அடைஞ்சிருப்பார். சரியா? இவர் ஒரு பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்தவராக தான் இருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், ஒரு நாள் குதிரையில் போகும்போது ஒரு முக்கியமான ஒரு 4 காட்சிகளை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா பார்ப்பார். அந்த 4 காட்சிகள் என்னெல்லாம் அப்படின்னா ஒரு துறவி. சரியா? அடுத்தது ரொம்ப நோய்வாய்ப்பட்டு யாருமே கவனிப்பாரச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நோயாளி. ஓகேவா? அதுக்கப்புறமா ஒரு துறவி சொன்னாலே அவர் துறவி, அதுக்கப்புறம் உடல்நலம் ஒரு நோயாளி ஒருத்தரை பார்த்துருப்பார். இந்த மாதிரி ஒரு 4 பேரை வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவர் பார்த்துருப்பார். பார்த்துட்டு தான் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அதேமாதிரி ஒரு சடலத்தை 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போகிற ஒரு காட்சி, இந்த மாதிரி ஒரு 4 காட்சியை பார்த்துருப்பார். அதனால தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவரோட அந்த அரச வாழ்க்கையை விட்டுட்டு வெளியில் வந்து ஞானம் அடையணும் அப்படின்னு சொல்லி வந்திருப்பார். 49 நாளில் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ஞானமாக அடைஞ்சிடும். சரியா? அடுத்தது பாருங்கள், மௌரிய பேரரசின் முதல் அரசர். சரியா? மௌரிய பேரரசோட முதல் அரசன் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர். மௌரிய பேரரசோட முதல் அரசர் சந்திரகுப்த மௌரியர். அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்க, சந்திரகுப்தரின் தலைமை அமைச்சர். ஓகேவா? சந்திரகுப்தரோட தலைமை அமைச்சரை யாரை சொல்லுவோம் அப்படின்னா சாணக்கியர். இந்த சாணக்கியர் தான் என்ன சொல்லுவாங்க கௌடில்யர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ அதையும் தெரிஞ்சுக்கோங்க, சாணக்கியரோட இன்னொரு பேர் தான் என்ன கௌடில்யர். இப்போ கிரேக்க தூதுவர் யார் அப்படின்னா மெகஸ்தனிஸ். கிரேக்க தூதுவராக யாரை சொல்லுவாங்க அப்படின்னா மெகஸ்தனிஸை சொல்லுவோம். சரியா? சரி, அடுத்து அலெக்சாண்டரோட தளபதியா செலூக்கஸ் நிக்கேடர். ஓகேவா? இதெல்லாம் அந்த லெசன்லேயே உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அப்போ அலெக்சாண்டரோட தளபதியை யாரை சொல்லுவாங்க செலூக்கஸ் நிக்கேடர். மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் வேறு ஒன்றும் இல்லை, இண்டிகா. நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. மௌரிய பேரரசை பற்றி தெரிகிறதுக்காக தான் அதை பற்றி அறியக்கூடிய முக்கியமான ஒரு நூல் எதை சொல்லுவாங்க அப்படின்னா இண்டிகாவை சொல்லுவோம். சரியா? அடுத்தது மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் என்ன அப்படின்னா இண்டிகா. ஓகேவா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம். அதுமாரி நம்ம மௌரிய பேரரசை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னாலும் இண்டிகா தான் யூஸ் ஆகும்.
சாணக்கியர் எழுதிய நூல் வேற ஒன்றும் இல்லை, அர்த்த சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரம் இதான் சாணக்கியர் எழுதின நூல். ஓகேவா, அர்த்த சாஸ்திரம். சந்திரகுப்தருடைய மகன் யாருன்னு பாருங்க. இன்னும் முதல் மௌரிய அரசராக யாரை சொல்லுவோம்? சந்திரகுப்த மௌரியர். அவருக்கு அப்புறமா அவரோட பையன் யார் அப்படின்னா பிந்துசாரர். சந்திரகுப்தரை பொறுத்தவரையும் முக்கியமாக ஒரு சடங்கு சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? இவர் சந்திரகுப்தருங்கிறவர் சரவணபெலகுலாவில் இறந்திருப்பார், கர்நாடகாவில். எப்படி இறந்திருப்பார் அப்படின்னா சல்லேகனான்னு ஒரு சடங்கு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா உண்ணா நோன்பிருந்து இறக்குறது தான் அந்த சல்லேகனா அப்படிங்கிற சடங்கு. அந்த சடங்கில் தான் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சந்திரகுப்தர் வந்து இறந்து போயிருப்பார். சரியா? அடுத்ததாக யாரை சொல்லுவாங்க அப்படின்னா சந்திரகுப்தரோட பையன் தான் யார் அப்படின்னா பிந்துசாரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அடுத்தது பிந்துசாரர். பிந்துசாரர் அப்படிங்கும்போது பிந்துசாரரோட பையன் யாருன்னு கேட்காங்க. அது நம்ம அசோகர். சரியா? அசோகர்னாலே உங்களுக்கு நல்லா ஞாபகத்துக்கு வரணும் என்ன அப்படின்னா கலிங்க போர். ஓகேவா? ஏன்னா ஒரு காலத்தில் என்ன பண்ணியிருப்பார்? தீ அசோகராக இருந்திருப்பார். கலிங்க போரை பார்த்துட்டு அந்த போர்க்களத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நல்ல மனுஷனாக நம்ம மாறணும் அப்படிங்கிறதுக்காக மாறியிருப்பார். அப்போ தான் பௌத்தத்தை வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா தழுவியிருப்பார். சரியா? அப்போ அசோகர் அப்படின்னு சொல்லி சொன்னால் கலிங்க போர் ஞாபகத்துக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ அசோகர் சொல்கிறோம்ல, அசோகரை வேறு என்னெல்லாம் பேர் சொல்லுவாங்க அப்படின்னா தேவனாம்பிரியர் அப்படிம்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? தேவனாம்பிரியர் அப்படின்னு அசோகரை சொல்லுவாங்க. ஏன் தேவனாம்பிரியர்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா கடவுளுக்கு விருப்பமானவர் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு இந்த தேவனாம்பிரியர் அப்படின்னா கடவுளுக்கு பிரியமானவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள் அசோகரின் கல்வெட்டுகள். அசோகரின் கல்வெட்டுகள் அப்படிங்கும்போது முக்கியமாக 2 கல்வெட்டை சொல்லுவோம். ஒன்று என்னலாம் அப்படின்னா 2ஆம் தூண் கல்வெட்டு, ஒன்று 13ஆம் பாறை கல்வெட்டு. அப்போ 2 சொல்லுவோம். ஒன்று 2ஆம் தூண், இன்னொன்று 13ஆம் பாறை. இந்த 13ஆம் பாறை கல்வெட்டுங்கிறது முழுக்க கலிங்க போரை பற்றி சொல்லக்கூடியது. என்ன கல்வெட்டுன்னு கேட்டாலே 13ஆம் பாறை கல்வெட்டு தான். ஓகேவா? அசோகர் காலத்தில் நிறைய கல்வெட்டுகள் வரும். ஏன்னா அசோகர் தான் முதல்ல சேரர்களை பற்றி குறிப்பிட்டிருப்பார். கேரள புத்திரர்கள் அப்படின்னு சேரர்களை சொன்னது யாருன்னு சொல்லி கேட்டால் அசோகர் தன்னோட கல்வெட்டில் குறிப்பிட்டிருப்பார். ஓகேவா? அப்போ அதில் 13ஆம் பாறை கல்வெட்டுங்கிறது அவரோட கலிங்க போரை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ 2ஆம் தூண் கல்வெட்டுங்கிறது எதை பற்றி சொல்லும் அப்படின்னா அவர் பௌத்த மதத்தை தழுவுனதுக்கப்புறமா தம்மம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணியிருப்பார். சரியா? அப்போ அந்த தம்மத்தை பற்றி சொல்லக்கூடியதான் என்ன அப்படின்னா இந்த 2ஆம் தூண் அப்படிங்கிறது. தம்மம் அப்படிங்கிறத தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ அதை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த 2ஆம் தூண் கல்வெட்டு. ஓகேவா? அப்போ ஸ்தானிகா அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நிர்வாகத்தை பிரிச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்களோட நிர்வாகத்தில் ஸ்தானிகா அப்படிங்கிறது தான் என்ன மாவட்ட நிர்வாகத்தை தான் ஸ்தானிகா அப்படிம்பாங்க. நம்ம நிர்வாகம் பார்ப்போம்ல, பேரரசு, மண்டலம், இந்த மாதிரி நிறைய நிர்வாக பிரிவு பார்ப்போம்ல. அதில் ஸ்தானிகாங்கிறது என்ன அப்படின்னா மாவட்ட நிர்வாகத்தை தான் ஸ்தானிகா அப்படிம்பா. நந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்காங்களா? மகாபத்மநந்தர். மகாபத்மநந்தர் அவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நந்த வம்சத்தை தோற்றுவித்திருப்பார். ஓகேவா? ஓகே, இந்த லெசனில் உங்களுக்கு டோட்டலாக ஒரு 26 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். இது உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெசனை போய் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் பண்ணி பார்த்தாலும் ஓகே தான், படிச்சுட்டு நீங்கள் இதை பார்த்தாலும் ஓகே தான். நன்றி.